ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு ஹாட்டர் ஓவன் ஒன்று ஹீட் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம வேணால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயின் இண்டிகேட்டரு, இது வந்து லோட் இண்டிகேட்டரு. ஸோ இது வந்து ஹீட்டர் ஆன் ஆஃபு, அண்ட் தென் இது வந்து மெயின் ஆன் ஆஃபு. இது வந்து இன்னரில் இருக்கிற ஃபேன் சுவிட்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபேன் ஓடிட்டுருக்கு. சென்சார் வந்து முன்னாடியே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு சில இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மொமட் மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சைடு வால் இருக்கு இல்லைங்களா, இந்த வால் கீழே பாட்டமு, அதுக்கப்புறம் இந்த சைடு இதில் எல்லாம் ஹீட்டரில் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மொமட் மாடல்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பாட்டமில் ஒரு சின்ன பிளேட் வச்சு அதில் ஹோல்ஸ் போட்டுட்டு கீழே அந்த பிளேட்டுக்கு பாட்டமில் ஹீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் இந்த ஃபேன் இருக்கு இல்லைங்களா, ஃபேனுக்கு நேர் பேக் சைடில் ஸ்பேஸில் வந்து ஸ்ட்ரிப் ஹீட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு மாடலு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இது மொமட் மாடலு. ஸோ வந்து ஹீட்டரில் வந்து இந்த பிளேட்டுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. பட் ஆனால் செட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 105 வச்சுருக்காங்க. லோட் இண்டிகேட்டர் எரியுது, ஆனால் நமக்கு ஹீட் ஆகலை. ஸோ இப்போ இதை எப்படி செக் பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எஸ்எஸ்ஆர் ரிலேனோட டைப்பு. ஸோ இந்த ரிலே பார்த்தோன்னா இன்புட் வந்து 3 to 32 வோல்ட் டிசி, அவுட்புட் வந்து 24 to 48 வோல்ட் ஏசி. அப்போ இது அவுட்புட்டு, இது இன்புட்டு. இது வந்து டிசி டு ஏசி மாடலு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி லைட் எரியுது. இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து இந்த கண்ட்ரோலர்லேருந்து டிசி வோல்டேஜ் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு மல்டிமீட்டரில் டிசி மோட் வச்சுங்க, டிசி வோல்டேஜு. ஸோ இப்போ நான் வந்துட்டு எஸ்எஸ்ஆர் ரிலேனோட இன்புட்டை செக் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் 3 வோல்ட்டுக்கு மேலே வந்தனாலும் கூட ஆன் ஆகிடும். பட் இதில் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரணும். நமக்கு வந்து 9.95 வருது. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 10 வோல்ட் நேர்மையில் கரெக்டாக வருது. இப்போ நமக்கு அவுட்புட்டில் ஒரு பக்கம் இன்புட்டு, இந்த சைடில் ஒரு பக்கம் மெயின் இன்புட்டு, இன்னொரு பக்கம் ஹீட்டருக்கு போகிற அவுட்புட்டு. ஸோ அப்போ இதில் வந்து எப்போவுமே ஃபேஸை தான் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறோன்னா, நியூட்ரல் வயரை டைரெக்டாக இன்புட் வர்ற இடத்துல இல்லை, டைரெக்டாக உங்களுக்கு வேறு எங்கேயாவது நியூட்ரல் பாயிண்ட் நியர்பையில் இருந்ததுனா கூட அங்கே கொண்டு வச்சுக்கோங்க. நான் எனக்கு இங்கே கன்வீனியன்ட் இருக்கனால இங்கே வச்சுருக்கேன், நியூட்ரல் வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு இன்புட் சைடு வச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு 212 வோல்ட் ஏசி வருது. ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்புட் சைடு. இது எஸ்எஸ்ஆர்லேருந்து அவுட்புட் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு இன்னொரு 10 வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்துட்டு அவுட்புட்டு ஆல்மோஸ்ட்டு 210 அப்படியே அவுட்புட்டாக வருது. ஸோ இதுக்கு அடுத்தாப்பில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த லோட் சுவிட்சு, ஆக்சுவலி இந்த லோட் சுவிட்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரிலேக்கு வர இன்புட்டை இந்த கண்ட்ரோலர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த லோடு சுவிட்சு கொடுத்து, இந்த லோடு சுவிட்ச் மூலிமா தான் இந்த ரிலேக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த லோடு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அப்படின்னா, இந்த லோடு சுவிட்ச் இப்போ ஆஃப் பண்ணால் அப்படின்னா ரிலே ஆஃப் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து அவுட்புட் எடுத்து ஹை கரண்ட்டில் அது ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கு, இன்புட்டில் டிசி வோல்டேஜை நம்ம வந்து ஸ்விட்சிங் பண்ணிக்கலாம். அது ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ இதுக்கு வந்து 5 ஆம்ஸ் டாகல் சுவிட்ச் போட்டாலே போதுமானது. ஸோ இப்போ லோடு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் இந்த எஸ்எஸ்ஆர் அவுட்புட், இந்த ஹீட்டர் ஒயர் அப்படியே நேராக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இன்னரில் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 செராமிக் கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க உள்ள. 2 இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஒயரை அங்கே இன்னரில் கொண்டு போனோடனே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி லெஃப்ட் சைடில் ஒரு ஹீட்டருக்கும் ரைட் சைடில் ஒரு ஹீட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இது வெறும் அவுட்புட் வருதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கனெக்டருக்கு அப்புறம் வெறும் அந்த ஹீட்டருக்கு டைரெக்டாக தான் பவர் போகும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் சர்க்யூட் எல்லாமே ஒர்க் ஆகுது, பட் ஹீட்டிங் மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஹீட்டிங் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி மொமட் மாடல் எல்லாத்துக்கும் இந்த பிளேட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி மறுபடி வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நான் அடுத்த டைம் வரும்போது இந்த ஸ்பேஸ் இருக்குங்களா பாட்டமில், இந்த பாட்டம்லேயே ஹீட்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸ்ட்ரிப் ஹீட்டர்னு சொல்லுவோம், அது வந்து 500 வாட்ஸு. இது வந்து 100 டிகிரி வரல அப்படின்னா 2 ஹீட்டர் போதுமானது. 100க்கு மேலே அப்படின்னா
உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 ஹீட்டர் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிப் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு தான் டயாக வரும், திக்னஸ் ஒரு வித்து வரும். ஸோ அதுக்கு சூட்டபுளான ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3 ஸ்ட்ரிப் ஹீட்டர் வச்சுட்டு கனெக்ஷன் கீழே பாட்டம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே வந்து ஒரு சேஃப்டி பிளேட் ஒன்று வச்சு விட்ருவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது போல் தான் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் சர்க்யூட் வந்து முதல்ல இனிஷியலாக இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பவர் வருதா, இதுலேருந்து அவுட்புட் வருதா, செட் டெம்பரேச்சர் குறைக்கும் போது ஆஃப் ஆகுதா, டாகிள் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகுதா, இது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.